திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா அம்பாள் திக் விஜயம் நடைபெற்றது. திண்டுக்கல் நகர் மத்தியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன், உடனமர் காளகத்தீஸ்வரர், அருள்மிகு ஞானாம்பிகை, உடனமர் பத்மகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் 12 நாள் சித்திரை திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் நந்திகேஸ்வரர் வாகனம், கற்பக விருட்ச வாகனம், பூத வாகனம், யானை வாகனம், யாழி வாகனம், ரிஷப வாகனம், கைலாய வாகனம், குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன், பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 ரத வீதிகளில் உலா வந்து வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள்வாளிப்பார்கள். 9ஆம் நாள் திருவிழாவான திங்கட்கிழமை இரவு அருள்மிகு அபிராமி அம்மன் கேடயத்தில் எழுந்தருளி அம்பாள் திக் விஜயம் திருவீதி உலா நடைபெற்றது. வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10ஆம் நாளான 28ஆம் தேதி காலை திருக்கல்யாண வைபவமும், அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி மாலை திருத்தேரோட்டமும், 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அபிராமி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் 3006 பெண்கள் பங்கு பெறும் பிரம்மாண்ட விளக்கு பூஜை மற்றும் கிரிவலம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.